வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு குடும்ப சூழ்நிலைங்கிறது சரியாக இருந்திருக்காது. கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, கண் பிரச்சனை அதிகமாக தலை தூக்கி இருக்கக்கூடிய நேரம். மனசில் நினச்சது எல்லாமே எதுவுமே செய்ய முடியலைங்கிற ஒரு வருத்தம் இன்னொரு பக்கம். அதே மாதிரி எதிரில் வரக்கூடியவங்க எல்லாமே எதிரியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக தான் மறந்துருப்பாங்க. திடீர்னு ஒரு குணத்தில் ஒரு மாற்றம், பொறுப்புங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிரகங்களோட மாற்றங்கிறது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி குடும்ப சனியோட ஆதிக்கத்தால் குடும்ப ஒற்றுமைங்கிறது நீ பலப்படக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்க போகுதுன்னு சொல்லலாம். கடுமையாக முயற்சி செஞ்சுமே இது வரைக்கும் நடைபெறாத சில காரியங்கள் கூட உங்களுக்கு நடைபெற தொடங்க போகுது. விலகி சனி பகவானால் விரும்பிய கூட நடக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். சுப செய்திங்கிறது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் தள்ளிப்போன விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். விலகி போன உறவினர் கூட உங்களை கண்டாவே ஏற்கனவே கண்டும் காணாமல் இருந்திருப்பாங்க. இனி விலகினவங்க எல்லாமே விரும்பி வந்து சேரக்கூடிய நேரம். மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் ஏற்பட போகுது. தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினாவே போதும். இந்த காலங்கிறது உங்களுக்கு அற்புதமான மாற்றம் தான். அதுக்கு முன்னாடி மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். மகர ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதம், திருவோணம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதமும் மகர ராசியில் அடங்கியிருக்குது. கால புருஷனோட அங்கமைப்பில் 2 முழங்காலையும் குறிக்கக்கூடிய 4வது சரராசி தான் மகர ராசி. பெரும்பாலுமே நல்ல வாக்கு சாதனை படைச்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்கள் தான். தங்களுடைய பேச்சு திறமையாலேயே எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. கூடவே கொஞ்சம் வெகுளித்தனமான வெள்ளை மனசுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே மகரங்கிறது ஒரு கடல் வீடு. கடலாலே எப்படி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி தான் இவங்க மனசில் புது புது எண்ணங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். கூடவே ஈகை குணம் கொண்டவங்க. எதையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இவங்க பட்டாலுமே அதை உடனடியே கடந்து வருவாங்க. ஆரம்பத்தில் மனசு இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை எல்லாமே தாண்டி வரக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்களே சொல்லலாம். உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், தன்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்காக நிறைய தியாகம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இருந்தாலுமே மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மற்றவங்க உதவிங்கிறது கிடைக்காது. ஆனால் உங்கள் மூலயமா மற்றவங்களுக்கு உதவி கிடைக்குங்கிறது தான் உண்மை. உங்களுடைய வாழ்வில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இளமை காலத்துலேருந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையை நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் ஒரு மத்தியம வயசுக்கு மேலே ஒரு நல்ல அமைப்பில் உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்குன்னு சொல்லலாம். புத்திர பாக்கியம், தொழில், வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வயசான காலத்தில் எல்லாமே உங்களுக்கு நல்ல அமைப்பில் கிரகங்களோட மாற்றம் ஏற்படுறதால சந்தோஷம், சமுதாயத்தில் அந்தஸ்து, தொழில் உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, மகர ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். அதனால் நீங்கள் இயல்பாகவே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஏதாவது வகையில் தவறு செஞ்சுட்டா கூட உங்கள் மனசாட்சி உங்ககிட்ட நின்று பேசுன்னு சொல்லலாம். இதனாலேயே உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எப்போதும் உண்மைக்கு கட்டுப்பட்டவங்களா, நேர்மைக்கு பாத்திரமானவங்களா இருப்பீங்க. மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச கர்மா எல்லாமே மகர ராசியில் பிறந்தவங்க நீங்கள் வாழும்போதே நீங்கள் அதை நிவர்த்தி செஞ்சுக்குவீங்கன்னு சொல்லலாம். மகர ராசி அன்பர்கள் நீங்கள் ஒவ்வொரு செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்கு பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஜென்மம் கிடைச்சிருக்கிறது உண்மை. அதாவது சனி பகவானுடைய ராசி அதிபதி உங்களுக்கு சனி பகவானாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். பாவ புண்ணிய கணக்கு எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு உடனுடனே கிடைச்சிரும். மகர ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுடைய அற்புதமான குணத்தாலேயே உங்கள் வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் எப்போதுமே முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்கிறதும், கூடவே சனி பகவானை தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமை தோறும் வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி மகாவிஷ்ணுவோட வழிபாடு கூட உங்களுக்கு சிறப்பான பலன் தான். மகர ராசி அன்பர்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல பிரச்சனை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், வாழ்க்கையில் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் இந்தியாவிலே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகங்கள், ஜோதிட ரீதியான ஆலோசனைக்கு நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கிறது சிறப்பு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ராசியை பொறுத்த வரைக்குமே 10ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 5, 10 இடங்களுக்குரிய சுக்கிர பகவான் புதனோட சேர்க்கை. இதனால் உங்களுக்கு தொடர்ந்து செய்யக்கூடிய முயற்சியில் வெற்றி தான். அரசு ரீதியாக, வேலை ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். போட்டி பந்தயங்களை கூட நீங்கள் ஈடுபடுறீங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு தான்.
வழக்கு மாதிரியான விஷயம் கூட உங்களுக்கு தீர்ப்பை பொறுத்த வரைக்குமே சாதகமாக தான் இருக்கும். இது வரைக்குமே நீங்கள் எடுத்திருந்த முயற்சிகளில் ஏற்பட்டிருந்த தட தாமதம் எல்லாமே நீங்கள் போகுது. ஒரு வேலை ரீதியாக கூட நீங்கள் வேலை இழந்திருந்தா கூட புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழில் இருந்துட்டு வந்த பிரச்சனை படிப்படியாக குறையும். இது வரைக்குமே ஒரு சரியான தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டிருப்பீங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய உழைப்புங்கிறது சிறப்பாக இருக்குது. உன்னை உறங்க நேரம் இல்லாத அளவுக்கு நீங்கள் ஏற்கனவே உழைச்சிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. இயல்பாகவே கடின உழைப்புக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தான். இதனாலேயே வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது. அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனி படிப்படியாக குறையக்கூடிய நேரம். அதே மாதிரி வீட்டில் உங்களுடைய பெரியோர்களுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக தந்தையோட ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பூர்வீக சொத்து கூட இது வரைக்கும் உங்களுக்கு தலை தூக்கியிருக்கலாம். இனி நீங்கள் ஒவ்வொன்றையும் பொறுமையை கையாள போகிறீங்க. இதனாலேயே அற்புத மாற்றம் ஏற்பட போகுது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். சரியாக ஆவணங்கள் இருக்குதாங்கிறத நீங்கள் படித்து பார்த்த பின்னாடி கையெழுத்திடுறதோ புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்கிறதோ நல்லது. அதே மாதிரி மற்றவங்களுக்காக கடன் ஏற்கிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இயல்பாகவே நீங்கள் இளைய மனசுக்காரங்க. யாராவது உதவி வந்து கேட்டு நின்னா உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் யோசித்து பார்த்துட்டு அவங்களுக்காக உதவி செய்வீங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி பிள்ளைகளோட திருமண முயற்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலத்தில் வெற்றியை ஏற்படுத்தி தரும். நீங்கள் மறதியாக வச்சுருந்த ஒரு நகையோ பணமோ முக்கிய ஆவணமோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் அப்பப்போ நீங்கள் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டே இருப்பாருங்க. குடும்ப பொறுப்புங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. இயல்பாகவே இந்த காலகட்டங்களில் சோர்வு ஒரு அசதிங்கிறது உங்கள் உடலையும் சரி மனநிலையும் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. தொடர்ந்து மன அமைதியை ஏற்படுத்துகிற மாதிரி யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க. அடிக்கடி ஆலய தரிசனம் செஞ்சுட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து காளி தேவியை வழிபாடு செய்கிறதுமே ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படுத்தி தரும்னே சொல்லலாம். வியாபார ரீதியாக பார்க்குறப்ப சந்திர பகவானுடைய துணை உங்களுக்கு சரியாக இருக்குது இந்த நேரம். அதனால வியாபாரம் நல்லபடியாக தான் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கை துணையோட பேச்சுக்கு மறுவார்த்தை பேசாமல் இருக்கிறது இந்த காலத்தில் நல்லது. சகோதர ரீதியாக நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க. பிள்ளைகளோட ஒரு கல்வி செலவு இந்த காலத்தில் அதிகரிக்கலாம். தேவையில்லாத மனக்குழப்பத்தை நீங்கள் கைவிட்டால் போதும். ஒரு சில விஷயங்களை முடிவு எடுக்க முடியாமல் ரொம்ப தடுமாறிட்டு இருக்கிறீங்க. எதுவுமே ஒரு பெரியவங்களுடைய ஆலோசனையோ அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை கேட்டு எந்த ஒரு தொழில் முதலீடாக இருந்தாலும் சரி புதிய தொழில் முயற்சியாக இருந்தாலும் சரி இந்த காலத்தில் செய்கிறது நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் இந்த காலத்தில் கருத்து பரிமாற்றங்கிறது கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ இந்த காலத்தில் காதல் வசப்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி காதல் பொறுத்த வரைக்குமே திருமண வாய்ப்பு கூட உங்களுக்கு இந்த காலம் ஏற்படும். வாகனங்களை போகும்போது இந்த காலத்தில் கொஞ்சம் மகர ராசி அன்பர்கள் கவனமாக தான் இருந்துக்கணும். ரொம்ப தூர பயணமெல்லாம் இருந்தால் கொஞ்சம் ஒத்துழைக்க பாருங்கள். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வ பிரார்த்தனை இருந்தால் நிறைவேற்றிட்டு வர பாருங்கள். குலதெய்வ அருளுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி உறவினர்களுடைய வருகைங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்கலாம். இதனால் வீட்டில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வேலை சுமை அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் சந்திராஷ்டம தினங்களை மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா போதும். மற்றபடி உங்களுக்கு 15 நாட்களுக்குமே சிறப்பான பலன் தான். கூடுதலான உழைப்பு நீங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறதால இந்த காலம் உங்களுக்கு அனுகூலமான பலன் தான் கிடைக்கும். கொஞ்சம் வீண் செலவு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்கள் கொஞ்சம் இந்த காலத்தில் பாடுபட வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் கொஞ்சம் வாக்கு கொடுக்குறப்ப எச்சரிக்கையாக இருங்க. மற்றவங்களுக்கு வழியை போய் உதவி செய்கிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது. நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்கள் தேவை எல்லாமே ஒவ்வொன்றும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. ஒரு புதிய பொருள் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. அது எல்லாமே கொஞ்சம் பார்த்து வாங்க பாருங்கள். வாகனங்களால் கொஞ்சம் சின்ன சின்ன செலவு ஏற்படலாம். அதே மாதிரி தந்தையோட ஒரு கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் தந்தையோட அன்பு அனுசரணைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வியாபார ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. உங்களுடைய பொருட்களை கொஞ்சம் இந்த காலத்தில் நீங்கள் பத்திரமா வச்சுருக்க பாருங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கிய முடிவு இல்லாமல் எடுக்கக்கூடிய வாய்ப்பு. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க மற்ற துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலம் யோகமான காலம்தான். கொஞ்சம் நீங்கள் எதுலேயுமே கவனமாக இருந்துட்டால் போதும். நீங்கள் எதிர்பார்க்குறபடி எல்லாமே நடக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலம் பயணம் அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்களுடைய உதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பிள்ளைகள் மேலே நீங்கள் எப்போதும் ஒரு கண் வச்சிருக்கிறது நல்லது. சனிக்கிழமையானா சனி பகவானுக்கு நீங்கள் எண்ணெயில் தீபம் இட்டு வழிபாடு செய்கிறதும் எல் சாதம் வச்சு நீங்கள் நைவேத்தியம் செஞ்சுட்டு வர்றதும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும்.
உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடை எதிர்ப்பு இல்லாமல் அகலக்கூடிய வாய்ப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.